ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் எக்கானமியில் இருக்கிற டாபிக் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேங்களா, இது டேரெக்டாக சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம 5 இயர் பிளான் படிச்சிருக்கோம், பிளானிங் கமிஷன் படிச்சிருக்கோம் அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஓகேங்களா. ஸோ இது உடைய தமிழில் என்ன அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு. ஓகேங்களா, இந்த தேசிய வளர்ச்சி குழு பார்த்தீங்கன்னா 6th ஆகஸ்ட் 1952 எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை உருவாக்குனாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா ஒரு தீர்மானம், நிர்வாகத்துறையை தீர்மானம் போட்டு ஸோ இது மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் கவுன்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் 1950 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க கொடுக்குற பிளானை ஒரு நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்றவங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனை வச்சுருப்பாங்க. ஒரு டிராஃப்ட் அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு. அப்போது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா யாருடைய ரெக்கமெண்டேஷனில் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ இது எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றதுனால இது நெய்தர் கான்ஸ்டியூஷன் பாடியும் கிடையாது, ஸ்டாட்யூட்டரி பாடியும் கிடையாது. ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் பிளானிங் கமிஷனும் கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது, ஸ்டாட்யூட்டரி பாடியும் கிடையாது. அதே மாதிரி தான் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும். சரிங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட்க்கு மீட்டிங் வருஷத்துக்கு 2 முறை கொடுப்பாங்க. சரி, ரெண்டு முறை கூடும். ஸோ அதில் இந்த 5 இயர் பிளானை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து எப்படி ப்ராசஸிங் போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த மீட்டிங்கில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ராஷ்ட்ரிய விகாஸ் பரிஷத். ஓகேங்களா, ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சாரி. ஓகே, இதை நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எக்ஸ்டாப்ளிஷ் எந்த வருஷம் பண்ணாங்க அப்படின்றத எந்த டேட் எப்படி ஞாபகம் 6th ஆகஸ்ட். ஓகேங்களா, ஸோ கௌசல்யா சுப்ரபாதம் 6 மணிக்கு போட்டுருவாங்க. கௌசல்யா அப்படின்னு நினச்சி கௌசல்யா சுப்ரபாதம் 6 மணிக்கு காலையிலேயே போட்டுருவாங்க. அது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். 6-7 அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6க்கு அடுத்து 7. ஸோ டெவலப்மெண்ட் கவுன்சில் 6-7 அப்படின்ற மாதிரி 6லேருந்து 7 மணி வரைக்கும் அந்த கௌசல்யா சுப்ரபாதம் போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோடைய காம்போசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் அதாவது யார் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் சேர்மனாக இருப்பாங்க. இவங்க பதவியின் பேர் தான் சேர்மன், எக்ஸ் ஆஃபீஸ்கோ சேர்மன். அதாவது இவர் பதவி வகிப்பாங்க. ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இவர் ஆக்டிவாக இருக்க மாட்டார். பதவி அவர் ஹெட்டாக இருப்பார், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் யூனியன் கேபினெட் மினிஸ்டர். அதாவது 1952 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்சியல் மினிஸ்டர், அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர். ஸோ இவங்க தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஃப்ரம் 1967 எல்லா கேபினெட் மினிஸ்டரும் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் இருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வருஷம் கேட்கலாம், 1967 தான் எல்லா கேபினெட் மினிஸ்டரும், யூனியன் கேபினெட் மினிஸ்டரும் இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கடுத்து சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸு. ஓகேங்களா, சீஃப் மினிஸ்டர் எல்லா ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டரும் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் ஒரு மெம்பர் தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனியன் டெரிட்டரிஸ் உடைய சிஎம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புதுச்சேரியுடைய சிஎம், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஆனால் எல்லா ஸ்டேட் கவர்னரும் கலந்துக்க மாட்டாங்க. ஒன்லி யூனியன் டெரிட்டரியுடைய கவர்னர் மட்டும்தான் இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா கவர்னரும் கலந்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் மேபி. ஆனால் அதுக்கு நம்ம கவர்னர்ஸ் எதுக்கு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th பாயிண்டில் இருக்குது. அதாவது யூனியன் டெரிட்டரி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கவர்னர்ஸ். அவங்க தான் கவர்னர்ஸ்.
ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து மெம்பர் ஆஃப் பிளானிங் கமிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்த மெம்பர் ஆஃப் பிளானிங் கமிஷன்ஸ் வந்து பிளானிங் கமிஷனில் என்ன மெம்பரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் மெம்பராக இருப்பாங்க. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, பிளானிங் கமிஷனில் இருக்கிற செயலாளர் செக்ரட்டரி தான் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் வந்து செக்ரட்டரி. ரெண்டுத்துக்குமே அவர் தான் வந்து செக்ரட்டரியாக சேம் பர்சன் தான் இருப்பார். ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ நித்தி ஆயோக்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ் கவுன்சிலையும் வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ எதுக்காக வந்து இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதோடைய முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா வந்து கோஆப்ரேட்டிவ் ஆஃப் சொசைட்டி இன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் பிளான். அதாவது ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா மாநிலத்தையும் வந்து ஒத்துழைப்பு வேணும். ஓகேங்களா. அதுதான் இதோடைய முக்கியமான நோக்கம். அதுக்கடுத்து வந்து நம்ம நாட்டினுடைய வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரென்தன் மொபைலைஸ் எஃபர்ட் அண்ட் ரிசோர்ஸ் ஆஃப் நேஷ்னல் சப்போர்ட் ஆஃப் பிளான். அதாவது நம்ம நாட்டினுடைய ரிசோர்ஸஸை வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்காக வந்து பிளான் பண்ணி கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து ப்ரொமோட் காமன் எக்கனாமிக் பாலிசிஸ். நிறைய காமனாக இருக்கிற எக்கனாமிக்ஸ் பாலிசிஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து அதாவது ஒரு இடத்துல மட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டை மட்டுமே நல்லா டெவலப் பண்ணிட்டு போகக்கூடாது. பேலன்ஸ்டு எல்லா ஸ்டேட்டையும் வந்து டெவலப் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னா ரேப்பிட் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். எல்லா பார்ட்டும் வந்து சீராக வேகமாக வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் உடைய நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இங்கே என்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பிளானிங் கமிஷனுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. யார் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்கலாம். ஸோ பிளானிங் கமிஷனுக்கு வந்து நேஷ்னல் பிளான் கமிஷனுக்கு வந்து யார் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இந்த பிளானை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது பிளானிங் கமிஷன் ஒரு பிளான் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அதை கன்சிடர் பண்ணி அதை வெரிஃபை பண்ணுறதும் இவங்க தான். அதுக்கடுத்து அந்த பிளானுக்கான அசஸ்மெண்ட் ரிசோர்ஸஸை வந்து இவங்க தான் வந்து எடுத்து நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க தான் எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பாலிசியாக இருக்கா அப்படின்றத கொஸ்டின் கேட்குற ரைட்ஸும் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸுக்கு இருக்குது. ஓகேங்களா. இப்போ அந்த பிளான் கொடுத்துட்டாங்க, அந்த பிளான் வந்து கரெக்டாக போகுதா, டைம் டு டைம் போகுதா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸ் தான். இது பெரிய விஷயம் கிடையாது. அதாவது பிளானிங் கமிஷன் கொடுத்த பிளானை வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, அதை ரிசோர்ஸஸ் அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க, அது சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கெலாம் வந்து இருக்கா இல்லையான்ட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டைம் டு டைம் பிளான் நடக்குதா அப்படின்றத வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மற்றபடி வந்து பிளானிங் கமிஷனில் பெருசாக வந்து எந்த கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில். ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ராசஸ். ஓகேவா. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் டாட்டர் லைனில் கொஞ்சம் போல்ட் லெட்டர்ஸில். ஸோ அது தெரிஞ்சால் கூட ஓகே தான். இந்த கண்டென்ட்டில் இருக்கிறது நான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பாடி, அதாவது பார்லிமெண்ட் கீழே இருக்கிறதுல ஹையஸ்ட் பாடி வந்து எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் வந்து பார்லிமெண்ட் கீழே இருக்கிற ஹையஸ்ட் பாடி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து டிராஃப்ட் 5 இயர் பிளானை வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க. யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளானை ரெடி பண்ணிவிட்டு யூனியன் கேபினெட்க்கு வந்து பிளானிங் கமிஷன் வந்து அதாவது யார் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா டெப்டி சேர்மன். ஓகேவா. பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மன் தான் அதை டிராஃப்ட் பண்ணி யூனியன் கேபினெட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த யூனியன் கேபினெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் ஃபார் அப்ரூவலுக்காக நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து அதை அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட்டில் வந்து விவாதம் பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் போய்ட்டு எதெல்லாம் பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து கெசட்டில் வந்து ஏற்றுவாங்க. அதாவது கெசட் அப்படின்றது வந்து ஒரு வெள்ளை அறிக்கை. அதாவது நம்ம எது ஒன்று பண்ணாலும் வந்து அதை வெள்ளை அறிக்கையில் கொடுத்தா அதுதான் வந்து அதிகாரமாக அதாவது கரெக்டாக இருக்கிறது அப்படின்றது வந்து அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கெசட்டில் அந்த வெள்ளை அறிக்கை. ஸோ எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் எப்பயுமே வந்து
வந்து உங்களால் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்களே, அதுதான் அது. ஸோ கெசட்டில் வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபைனல். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து அபாலிஷன் ஆஃப் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஏன் அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ பிளானிங் கமிஷனும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த 5 இயர் பிளானே வந்து கிடையாது. ஓகேங்களா. அப்போ 5 இயர் பிளான் பண்ணாததுக்கு அதை யார் வெரிஃபை பண்ணுறவங்களுக்கு என்ன வேலை? ஸோ அதனால வந்து அபாலிஷன் ஆஃப் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இதை யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னைக்கு அப்படின்னா வந்து 1 ஜனவரி 2016. ஓகேங்களா. இதையும் நல்லா நான் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா 6, அதாவது 6 அப்படின்னாவே கௌசல்யா சுப்ரபாதம் அப்படின்னா 6ன்னு வச்சுக்கோங்க. 2016. ஓகேவா. முதல் ஜனவரி 1 அந்த பாட்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். அந்த பாட்டை போடக்கூடாது அப்படின்னு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, காலையில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பவரெல்லாம் வந்து எதுக்கு, அதாவது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கிற பவரெல்லாம் வந்து நித்தி ஆயோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நித்தி ஆயோக் தான் ஃபுல்லாக வந்து இப்போது ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ஆகஸ்ட் வரைக்குமே வந்து ஆகஸ்ட் 2016 வரைக்குமே அந்த ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணலை. மேபி நீங்கள் ரொம்ப இதுவாக போனோன்னா அந்த ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நெட்டில் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து லாஸ்ட் மீட்டிங் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்றத கொஸ்டின் கேட்பாங்க. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா 57th மீட்டிங் வந்து 27 டிசம்பர் 2012 நடந்தது. அதுக்கடுத்து அதில் மீட்டிங் நடக்கவே கிடையாது. லாஸ்ட்டாக வந்து இவங்க என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா 12th பிளானிங் கமிஷனை தான் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. 2012 வந்து 2017 வரைக்கும் இருக்குது. இந்த 57 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங் வந்து 5-6, அதாவது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், 6 ஞாபகம் வரணும். 5-7க்கு நடுவில் இருக்குது 6. ஸோ 57 மீட்டிங் நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ 6-57 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கடைசியாக அந்த டேட் வந்து 27. ஓகேவா. ஸோ அந்த டேட் வந்து 27 அப்படின்னு வச்சுக்கோங்க 2012. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விதன் பவனில் தான் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு பாலமாக வந்து செயல்படுது. லிங்க் பிட்வீன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒன்லி அட்வைசபிள் பாடி தான். இவங்க சொல்கிறது எல்லாமே அப்படியே வந்து செய்வாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து அட்வைசபிள் பாடி தான். அதுக்கடுத்து இதை வந்து ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூனியன் கவர்மெண்ட் தான் இருப்பாங்க. இதை வந்து அப்படியே வந்து ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து போத் சென்ட்ரலையும் ஸ்டேட்லையும் லாங் பீரியடாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு திட்டங்கள் கொண்டு வரணும்னா ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டுமே சேர்ந்து அவங்க எடுக்கிறது தான் டிசிஷன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான். அதுக்கடுத்து ரொம்ப ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். சர்க்காரியா கமிஷன் இருக்குது. அதாவது சர்க்காரியா கமிஷன் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 87 வரைக்கும். இது வந்து நம்ம பாலிட்டியில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் படிப்போம். அப்போ வந்து நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை வந்து ஆர்டிக்கல் 263 கீழே கொண்டு வரணும். இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். ஓகேவா. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சர்க்காரியா கமிஷன் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும். நேஷ்னல் எக்கானமிக் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலாக வந்து மாற்றணும் அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து யார் வந்து ரீநேம் பண்ண சொல்லாங்கன்னு கேட்பாங்க. எந்த ஆர்டிக்கல் கீழே அப்படின்னு கேட்கலாம். 263 ஆர்டிக்கல் கீழே வந்து, ஏன்னா 263 அப்படின்ட்டு எதை பற்றி பேசும் அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும். சரிங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து இதை வந்து எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க, கிரிட்டிசைஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா. மற்றபடி வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்குகளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.